நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். நம்ம கூட அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா நல்லா இருக்குமா. ஓகே சார், இப்போ குரு பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன சார் சிறப்பு இருக்கு? அதாவது உலகத்துல குரு அருள் இல்லைன்னு எதுவுமே இல்லை. உலகத்துல எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் காசு இல்லைன்னா அவனுக்கு சுத்தம் மரியாதையே கிடையாது. ஆக குருவுடைய முழு அதிகாரம் தனம், தனகாரகன் அப்படின்னு பேர். அப்ப எல்லாருமே தனகாரன் சொல்றாங்க. அடுத்ததாக அவர் அதிகாரத்துவம் நீதித்துறையிலிருந்து, வங்கியிலிருந்து, நீதித்துறையிலிருந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நீதி வழங்கக்கூடிய துறையிலிருந்து, தனகாரர்லேருந்து, பேங்க் தொழிலிருந்து எல்லாத்துக்குமே அவர் அதிபதியாரு, தங்கத்துக்கு அதிபதி ஆகிறார். ஆக அடுத்ததாக பணம், பதவி, புகழ், பெண், பொன், மண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படம், அதாவது வியாழன் நோக்கம் அப்படி சொல்லக்கூடிய குரு இருந்தால் தான் வியாழன் நோக்கம் வந்துருச்சா என் பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், படிப்பு, அதாவது படிப்பு, பணம், அடுத்து படிப்புக்கு அடுத்து வேலை, இந்த வேலையை கொடுக்கறது, அதுக்கு வருமானத்தை கொடுக்கறது குரு. அடுத்து பதவி உயர்வு கொடுக்கறது குரு. கல்யாணத்தை நடத்துறது குரு. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது குரு. அதே குழந்தைக்கு கல்வியை கொடுக்கறது குரு. அந்த கல்வியை குருகுலமா சென்று குருவாக இருந்து கல்வியை போதிப்பது குரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் முடிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறதுல இருந்து, அந்த குழந்தை படிக்கிறது, வேலைக்கு போறதுல இருந்து, வருமானம் பார்க்கறது, உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து, பதவி உயர்வு போறது எல்லாத்துமே குருன்னு தான். இப்படிப்பட்ட பணம், பதவி, புகழ், பேர், புகழ், அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், திருமண யோகம் என்று எல்லாவித யோகங்களையும் ஒரு அரசாங்க கஜானாக்களுக்கு குரு தான். தனி மனிதன் சம்பாத்தியமா இருந்தாலும் சரி, அந்த தனி மனிதனுக்கு சம்பளம் தரக்கூடிய அரசாங்க கஜானாவா இருந்தாலும் சரி, அதற்கும் குரு தான். இப்படிப்பட்ட எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம இன்னைக்கு எல்லா ராசிக்கு பார்க்கணும். ஓகே சார். சார், தனித்துவம்னாலே இவங்க தான், தலைவர்கள்னாலே இவங்கள தான் டக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? இப்போ பொதுவாக உலகத்துல சிம்ம ராசியை பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கொடுத்து வச்சிருக்கிறேன். அதே நேரத்துல தெய்வ பலம் வேணும்ல. கண்டிப்பா. நேரங்காலம் சொல்றாங்க இல்லையா, எதுக்குமே நேரங்காலம் வேணும்னு சொல்றது. கண்டிப்பா. அப்படிப்பட்ட நேரங்காலம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, குரு அவர் 5ஆம் அதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது இப்பிறவியில அடையக்கூடிய யோகங்களை தரக்கூடியவர். அவர் இப்ப எங்க உட்கார்ந்துட்டாருன்னா 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்ப பூர்வ புண்ணியத்தின் பலன்கள் பெற முடியாது அப்படின்னு டீ ப்ரமோட் ஆயிரும். அப்ப டீ ப்ரமோட் அப்படின்றது சில பேருக்கு யதார்த்தமா ஒரு தவறுகளை கண்டுபிடிச்சு அவங்கள போஸ்டிங்ல இருந்து இறக்கிறது ஒண்ணு, இல்லாட்டி இடமாற்றம் ஒண்ணு. இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மேல்நிலையிலிருந்து அவங்களுக்கு முன்னேற்றம் குறைவா இருக்கு, வாய்ப்புகள் கொடுத்துரும். அதே நேரத்துல கல்வியில இருக்கிறவங்க, ஏன்னா கல்வி ஸ்தானம், காலேஜில் படிக்கிறவங்க குழந்தைகள் ரொம்ப கவனம், ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமத்திச்சு நடக்குது. இந்த அஷ்டமத்திச்சனி எங்க பார்க்கும் அப்படின்னா இந்த வாக்குஸ்தானத்தை பார்க்கும். அப்ப குரு எங்க உட்கார்ந்து இருக்காருன்னா 12ஆம் இடம். ஒரு நிம்மதி ஒரு ஜாதகர் நிம்மதியா இருந்தா தான் நல்லா படிக்க முடியும். 12ஆம் இடம் தூக்கத்தை கெடுத்துரும். 12ஆம் இடம் தூக்கத்தை கெடுத்துரும். அப்ப குரு ஒரு குருகுலம், குழந்தை, அதாவது குரு புத்திரக்காரகன், குழந்தைகள் கூடியவர், கல்விக்குரியவர், புத்திக்காரகன். புத்திக்காரன் பேர் இருக்கு. அப்ப புத்தியை இழக்க, புத்திஸ்தானம் இழந்து போகும். கல்வியை ஒரு நிலை நிறுத்தி படிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அதனால காலேஜில் படிக்கிறவங்க, குழந்தைங்க எல்லாமே கொஞ்சம் இந்த கல்வியில கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். சரிங்களா? அதுக்கு உரிய விஷயங்கள் நம்ம மதுரை திருநர், அதாவது மதுரையில் நம்ம சுமக்கல் சொக்கநாதர் கோயில், சுமக்கல் சொக்கநாதர் கோயில போய் வழிபடும் பொழுது அங்க உள்ள புதன் ஸ்தலம், அந்த கல்விக்குரிய ஸ்தலம், இதற்கு நிவர்த்தி அங்க. சரிங்களா? அடுத்து இந்த டீப் ப்ரொமோட் ஆகுறவங்களுக்கு எப்ப ஒரு நல்ல ஒரு காலம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு அதிச்சார பயிற்சின்னு வரும். அந்த அதிச்சார பயிற்சி என்பது உங்களுக்கு அந்த மார்கழி மாசம் வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு மீண்டும் இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்கு சிம்மராசிக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அப்ப அந்த அதிச்சார பயிற்சி நடக்கும் பொழுது
அவங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அப்ப 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நான் சொத்து பத்துக்களுக்கு சுகத்துக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா 4ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் எதுக்கு பார்க்குது? எட்டாம் அதிபதியாக இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் வந்து 12க்கு போய் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 8ஆம் இடம் கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை அப்படின்னு ஒரு வேதனைகள் வந்து எங்க இப்ப பாதிக்குதுன்னா சுகத்தை பாதிக்குது 4ஆம் இடத்தை பார்க்கும்போது. இன்னொரு விஷயம் இருக்கு. 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தா விபரீத ராஜயோகம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு யோகம் ஒண்ணு இருக்கு. விபரீத ராஜயோகம் ஒண்ணு அப்படி இருக்கு அப்படின்றத மறந்துடக்கூடாது. அது எப்ப வேலை செய்யும்னா லேட்டா வேலை செய்யும். இந்த குருவுடைய அதிச்சார பேச்சு வரும் பொழுது இவங்களுக்கு ப்ரொமோட் ஆகி திரும்ப பதவிக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரு நல்ல வேலை, இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அப்ப கடன் பிரச்சனை எல்லாம் தீருமா சார்? கடன் பிரச்சனை தீரும். அப்ப தீரும். இப்ப இருக்குதான் செய்யும். அதே போல இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து ஏதாவது கல்வியில கோளாறு இருந்தாலும் அந்த குருவனுடைய அதிச்சார பயிற்சி வரும்போது உங்களுக்கு ஒரு சுய புத்தி, அந்த புத்தி திறமை, கல்வி திறமை மேன்மை அடைந்து கல்வியில சாதனை படைக்கக்கூடிய நிலை கண்டிப்பா ஏற்பட்டு போகும். அதே போல இந்த அரசியல் துறையில் சார்ந்தவர்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த அதிச்சார பயிற்சி இருக்கும்போது கண்டிப்பா இருக்கும். அது சொந்த தொழில் வியாபாரத்துல என்ன செய்யும்? சொந்தமா தொழில் தொடங்கிடக்கூடாது. சிம்மராசிக்காரவங்க சொந்தமாக தொழில் தொடங்கிடக்கூடாது, முதலீடு பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, சொந்தமா தொழில் தொடங்கிடக்கூடாது. ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க தொழில அப்படி மெதுவா கொண்டு போகணும். புதுசா வந்து அவங்க என்ன பெரிய ப்ராஜெக்ட் போட்டுருவாங்க, பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஒரு இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க. அது பண்ணிடக்கூடாது. இந்த டைம்ல பெரிய அவங்க மனசுல வந்து பெரிய லெவல்ல திட்டம் வரும், பெரிய ப்ராஜெக்டா இருக்கும். அப்போ வந்து அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் கடனாலையும் அதுல பிரச்சனைகள் ஏற்பட்டு திரும்ப கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அலைய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஓகே சார், இவங்க இந்த குரு பயிற்சியில இந்த விஷயத்த பண்ணுனா சக்சஸ்னா என்ன சார் சொல்லுவீங்க? இப்போதைக்கு வந்து அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்ம ராசியை பொறுத்தளவு என்னதான் குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் மேன்மக்களே குரு 12ல இருந்தாலும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியினுடைய அந்த அதிச்சார பயிற்சியின் போது சிம்மத்திற்கு ஒரு மேன்மையான ஒரு காலம், உயர்வான காலத்தை உறுதியா செய்வார். அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ ப்ரொமோட் என்பது என்ன, கீழே போய் திரும்ப மேல வர்றது. கண்டிப்பா அது உயர்வாக சிம்ம ராசிக்கு மேன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. ஒரு கல்வி என்றாலும் சரி, ஒரு உத்தியோகம் என்றாலும் சரி, ஒரு அரசியல் என்றாலும் சரி, ஒரு ப்ரொமோட் ஆகி மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி வந்து கணவன் மணி பிரச்சனைகள், இந்த கணவன் ஏன்னா 8ஆம் இடம் வந்து மாங்கல்ய ஸ்தானம். அந்த மாங்கல்ய ஸ்தானத்து சனி பகவான் இருந்து இந்த குரு பாக்குறதுனால அந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். கணவன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? குடும்ப பிரச்சனைகள் தீரும், குழந்தைகளுடைய கல்வியும் மாறும், பிரச்சனை ஏற்பட்டு மாறும், பிரச்சனை ஏற்படாம மாற போறது இல்ல. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு 8ஆம் இடம் என்பது அஷ்டமத்து சனி ஒரு புறம் நடந்தாலும் இந்த குரு வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு இந்த ஆண்டினுடைய இறுதி பகுதியில பாதிக்கு மேல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு பதவியோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு உண்டு. ஓகே, நீங்களும் கொடுத்து வச்ச சிம்ம ராசி நேயர்களா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, ஒரு லைக் தட்டிடுங்க.